கிரிக்கெட் பற்றின எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்தியா இங்கிலாந்து இடையிலான முதல் டெஸ்ட் போட்டியானது இன்று தொடங்கியது. இதில் முதலில் டாஸை வென்ற இங்கிலாந்து அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. இந்திய அணியின் சுழற்பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் இங்கிலாந்து அணி திணறியது. இங்கிலாந்து அணி சார்பில் அதிகபட்சமாக பென் ஸ்டோக்ஸ் 70 ரன்கள் எடுத்திருந்தார். இந்திய அணி பந்துவீச்சில் ரவிச்சந்திரன் அஸ்வின் மற்றும் ஜடேஜா தலா 3 விக்கெட்டுகளும், அக்ஷர் படேல், பும்ரா 2 விக்கெட்டுகளும் எடுத்திருந்தார்கள். 64.3 ஓவர்களில் 246 ரன்கள் எடுத்ததன் மூலம் இங்கிலாந்து அணியின் முதல் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்தது. பின்னர் பேட்டிங்கில் களமிறங்கிய இந்திய அணி தொடக்க வீரரான SSV ஜெய்ஸ்வால் முதல் இன்னிங்ஸில் தொடக்கத்திலேயே அதிரடி காட்டினார். 24 ரன்களுக்கு ரோஹித் சர்மா ஆட்டமிழந்து வெளியேறினார். முதல் நேர ஆட்ட முடிவில் ஜெய்ஸ்வால் 76 ரன்கள், சுப்மன் கில் 14 ரன்களுடன் களத்தில் உள்ளார்கள். இப்போட்டியின் முதல் இன்னிங்ஸில் ஜடேஜா அஸ்வின் கூட்டணி மூலம் 6 விக்கெட் வீழ்த்தியதன் மூலம் தரமான சாதனை ஒன்றை படைத்துள்ளனர். அதாவது டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் பந்துவீச்சு கூட்டணியில் கும்ப்ளே, ஹர்பஜன் சிங் என இருவரின் கூட்டணி மூலம் 501 விக்கெட்டுகள் வீழ்த்தியுள்ளனர். தற்போது ரவீந்திர ஜடேஜா, ரவிச்சந்திரன் அஸ்வின் கூட்டணி டெஸ்ட் கிரிக்கெட்டில் மொத்தம் 506 விக்கெட்டுகளை வீழ்த்தியதன் மூலம் இவர்கள் முதலிடத்துக்கு முன்னேறியுள்ளனர்.